ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜி அண்ட் யூஜி டிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பேர் பண்ண மேஜருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பியூராக சரிங்களா, பாட்னி அண்ட் சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸு, அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸோ இந்த மேஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணியாச்சு. இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர் பண்ணிட்டோம். ஸோ டெலிகிராமில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மேஜஸ்க்கு யார் யார் வேணுமோ அவங்க எல்லாமே செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுவாலஜிக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 2010லேருந்து லாஸ்ட்டாக 2024 வரைக்கும் 25 கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ 25 கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராமில் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுறோம். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாகவே மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு. ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ அடோப் ரீடரில் வந்து ஓப்பன் பண்ண பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அது லோட் ஆகும் கொஞ்சம் சரிங்களா, ஏன்னா அது கொஷின் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிலே கூட ஆகும். ஸோ உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிஎஃப் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஒரு சில இதில் கொஷின் ஸ்டார்டிங்கில் நடந்ததுக்கு மட்டும் ஆன்சர்ஸ் வந்து இருக்காது, மற்றபடி எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பிரிண்ட்டு போட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா சிலபஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஒரு 90% நமக்கு சேமாக இருக்கக்கூடிய சிலபஸ் தான் டிஎன்பிஎஸ்சி இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நீங்கள் அந்த சிலபஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள், இது எல்லாமே ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எடுத்தோடனே காசு செலவு பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு, ஸோ இங்கேயுமே நம்ம அந்த போஸ்ட்டோட நேம்லாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபிஷரிஸ்க்கு நடந்தது, ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரு ஜேஎஸ்ஓ அப்படின்னா, அதுக்கடுத்து டெக்னிக்கல் போஸ்ட்டு, கியூரேட்டரு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து எழுதின எக்ஸாம் இருக்குது, ஃபாரன்சிக் சயின்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி சிலபஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம வந்து டிஆர்பி வர வரைக்கும் வெயிட் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா சிலபஸ் எல்லாமே சேம் தான், நமக்கு ஒரு கண்டினியூட்டி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிலுமே அடுத்து இன்னும் 1 மந்தில் டெக்னிக்கல் போஸ்ட் இது எல்லாமே கால்ஃபர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக நம்ம மேஜர்ஸ்க்கும் உண்டு சரிங்களா. பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா மேஜர்ஸ்க்கும் எக்ஸாம்ஸ் வந்து உண்டு. அதனால் இது வந்து ஒரு மாடலாக யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. என்கிட்ட கொஷினே அதிகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே பார்த்துங்க. இந்த பீட்டோஜெனசிஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா, அதை வந்து பார்த்துங்க. ஸோ நமக்கு பாட்னியில் இன்னொரு பீடோஜெனிசிஸ் இருக்குது, அங்கே வந்து மண் வரது. இங்கே சுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சி கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் கொனாட்ஸ், அதுதான் வந்து பீடோஜெனிசிஸ் அப்படிங்கிறது. அதனால் அதெல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிங்க சரிங்களா. இது எல்லாமே பாட்னி படிக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் மற்ற மேஜர்ஸ்க்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னோட இது என்னென்னா நீங்கள் பிரிண்ட்டு போட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாருங்கள். இதில் யூஜி லெவல் கொஷின் இருக்குது அண்டு பிஜி லெவல் கொஷினுமே இருக்குது. எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் சரிங்களா, அதுவுமே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மற்ற ஸ்டேட் எக்ஸாம்ஸோட காம்படிஷன் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.